السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلْيُوفُونَ بِنَذْرِهِمْ وَيَخَافُونَ يَوْمًا كَانَ شَرُّهُ مُسْتَطِيرًا. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, இந்த தொடர் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரியவர்களே, சரியான கொள்கையும் அதற்கு முரணானவைகளும் என்ற தலைப்பின் கீழாக சரியான கொள்கை எது, அதற்கு முரணானது எது என்பதை ஒவ்வொரு தலைப்பின் கீழாக இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியதை அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நம்மளாக நாம் அல்லாஹ்வோடு கடமையாக்கி கொள்கிற ஒரு வணக்கமான அந்நதிர் நேர்ச்சியை பற்றி இமாம் அவர்கள் சரியான கொள்கை எது, தவறான கொள்கை எது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். நேர்ச்சி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கையிலிருந்து வருகிற வணக்கம். இந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன வணக்கம் என்பதை ஃபஸ்ட்டு புரியுறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஏனென்றால் இந்த வணக்கம் என்பது இமாம் அவர்கள் சொல்வது போல அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளையே அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கிய கடமைகளை, சுன்னத்துகளை, அல்லது அவர்கள் உபரியாக வணங்கிய நஃபிலான வணக்கங்களை நாம் அல்லாஹ்வுக்கு நேரடியாக கடமையாக்கிக் கொள்வது. இது புதிதாக ஒரு வடிவம் உள்ள ஒரு வணக்கம் அல்ல, மாறாக ஏற்கனவே மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகளை நாம் அல்லாஹ்வுக்கு கடமையாக்குவது. அல்லாஹ் நம்மீது கடமையாக்குவதில்லை, நாம் தான் நமக்கு அல்லாஹ்வை முன்னிறுத்தி கடமையாக்கி கொள்வது. உதாரணத்துக்கு, நான் இனிமேல் சதகா செய்வேன், ஒரு ஆடு அறுத்து இந்த நாளில் அல்லாஹ்வுக்காக கொடுப்பேன் என்று ஒருத்தர் செய்து கொண்டால் இது பொதுவான ஒரு வணக்கம்தான். ஆனால் இது சதகாவாக இருந்த வணக்கம், உபரியாக இருந்த வணக்கம் இப்போ கடமையாகிறது, கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். இந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகைகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று, பொதுவாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு கடமையாக்குவது. நான் இனிமேல் ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத்தை விடாமல் தொழுது வருவேன் என்று அல்லாஹ்விடத்தில் வாயால் சொல்லுவது. நாம் உள்ளுக்குள்ள நினைக்கிறது இல்லை, அது அப்படியே ஒரு நினைப்பு, நமக்கு நினைப்பு வரும், நிறைய நினைவு வரும். இனிமேல் ஃபஜ்ர் தொழுகை மிஸ் பண்ணவே கூடாது, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை மிஸ் பண்ணவே கூடாது என்று உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்குவோம். கண்டிப்பாக நான் தொழுதுருவேன் அப்படின்னு உறுதி பிரமாணத்தை மனசுக்குள்ள எடுத்துக்கிறது. இது நேர்ச்சையாக, மாறாக வாயிலும் ஒளிஞ்சிருது, நான் இனிமேல் விடாமல் இந்த வணக்கத்தை செய்வேன் என்று. நோன்பு வைப்பேன், மாசமான 13, 14, 15 ஆகிய நாட்களில் நான் விடாமல் நோன்பு நோற்று வருவேன் என்று அல்லாஹ்விடத்தை நமக்கு சொன்னதாக்கியதை செஞ்சா நன்மை, செய்யலாட்டி பாவம் இல்லை என்ற வணக்கத்தை
இப்போ நாம் என்ன வாக்கிக்கிறோம்? கடமையாக்கிக்கிறோம். இப்படி செய்யலாமான்னா செய்யலாம்ன்றாங்க. இப்படி சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். எந்த வணக்கமாக இருந்தாலும். நான் ரமலானுடைய கடைசி பற்றி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒவ்வொரு ரமலான் காபாவில் போய் ஏத்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா அது கடமையாகும். உம்ரா சுன்னத்து தான். ஆனால் உம்ராவை எப்போ நம்ம கடமையாக்குறோம்? வாயால் மொழிஞ்சிடும். இப்படி மொழிஞ்சு கடமையாக்கி கொள்ளலாமா? அப்படி என்றால் கடமையாக்கி கொள்ளலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த கடமையை பொறுத்த வரைக்கும் அந்நது முத்தலக், பொதுவான நேர்த்தி கடன், இப்படி செய்து கொள்ளலாம் என்று. இன்னொன்று அல் நது முஅல்லகும் பிஷ்ஷர்த், நிபந்தனை தொடர்புடைய நேர்த்தி கடன். நிபந்தனைனா அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கையை முன்வரித்து அந்த கோரிக்கையை நீ நிறைவேற்றி தந்தால் நான் இந்த அமலை செய்கிறேன் என்று சொல்வது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நோய் வந்திருக்கிறது, என் நோயை அல்லாஹ் குணமாக்கினால் நான் 100 ஏழைகளுக்கு உணவளிப்பேன் என்று நேர்த்தி கடன் செய்வது. இப்போ இது இந்த நோயை மையப்படுத்தி நாம் ஒரு கடமையை உருவாக்கிக்கிறோம். 100 ஏழைகளுக்கு உணவளிப்பது பொதுவான தர்மம் தான். ஆனால் நிபந்தனை வச்சுக்கோ, அல்லாட்ட நீ எனக்கு இதை செய், நான் இதை உனக்கு செய்கிறேன். கிட்டத்தட்ட நிர்பந்தம் பண்ற மாதிரி தான் தானே? அப்படிதான் வருது. நீ செஞ்சேன்னா நான் செய்யறேன், அப்ப நீ செய்யலன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது தானே. இந்த நேர்த்தி கடனை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா? அனுமதித்திருக்கிறது. ஆனால் விரும்பத்தக்கதல்ல. இதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடம் பிடிக்காம அல்லாஹ்கிட்ட மன்றாடி கேளுங்க அப்படி என்று கற்றுக் கொடுக்கிறது மார்க்கம். உதாரணத்துக்கு நோயை வச்சுக்கிடுவோம். நோயை வந்துருச்சுன்னா இப்போ நமக்கு அதுக்குரிய வழிமுறை என்ன? ஃபஸ்ட்டு பொறுமை காப்பது, அதானே நோயை சகித்துக் கொள்வது. இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் நோயை நீக்குமாறு பிரார்த்தனை பண்ணுவது. ரசூலுல்லாஹ் நிறைய சுன்னத்தான துஆக்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ்விடத்தில் அடம் பிடிச்சு கேட்க சொல்றாங்க. துஆவையை எப்படி கேட்க சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு மூக்கினோம் உறுதியாக கேளுங்க. அல்லாஹ்வை யாரும் நிர்பந்திக்க முடியாது. நீங்க அழுது புரண்டு கேளுங்க. என்னென்ன செய்யணுமோ அத்தனை துஆவில் செய்யுங்க. அப்படி செஞ்சு கேளுங்க. இது அடம் பிடிக்கிறது ஒரு வகை. ஆனா இதுக்கே நிபந்தனை வச்சு அடம் பிடிக்கிறது, அதான் நேர்ச்சி. நோயை நீக்கு, நான் 100 ரக்காத் தொழுகிறேன். நோயை நீக்கு, இல்லாட்டி ஒரு 30 நோன்பு வைக்கிறேன் அல்லது 60 நோன்பு கூட வைக்கிறேன், ஆனால் என் நோயை நீக்கு என்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்து நிபந்தனையின் அடிப்படையில் நேர்ச்சி செய்வது. இதை தவிர்த்து கொள்வது நல்லது, ஆனால் செய்யலாம். இதன் மூலமா என்ன நன்மை? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதன் மூலமாக எந்த நன்மையும் விளைய போவதில்லை, ஒரே ஒரு நன்மையை தவிர, கஞ்சனிடத்திலிருந்து செல்வத்தை ஏழைகளுக்கு அதன் மூலமாக கொடுக்க வைக்கிறது நன்மையை தவிர. கஞ்சங்க கொடுக்க மாட்டாங்க. பள்ளியாசர் கொடுங்கப்பா இருக்கிறது. பட்டினி கிடந்தா ஒருத்தர் ஏழை சோறு இல்லை பசிக்குதுன்னு கேட்டால் 100 ரூபா இருக்கும், 1000 ரூபா கூட இருக்கும். ஆனால் பிதுக்கிறது, பிதுக்கி 1 ரூபா 2 ரூபாய் எடுத்து போகுது. அதையும் இல்லாமல் ஓ அப்படின்னு எடுத்து போகிற கஞ்சன்கள் இருக்காங்கல்ல, இவங்களை பற்றி சொல்கிற போது இது ரொம்ப நீ கவனமாக இருக்குது. உணவு கேட்டு வர்றவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை பொறுத்த வரைக்கும் புறக்கணிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. அவர்கள் மார்க்கத்தில் பொய்ப்பவர்கள். அரைக்கல்ல நீ கல்வி ஒழித்தி, மார்க்கத்தை பொய்யென கருதுபவனை நீ பார்த்தீரா அப்படின்னு சொல்லுகிற வரிசையில் ஏழைகளுக்கு உணவளிப்பதை அவன் புறக்கணிக்கிறான், தூண்ட மாட்டான் அப்படின்றாங்க. அவங்க என்ன நிலையில எனக்கு உணவு வேணும்னு கேட்டாங்கன்னா
உங்களால எது முடியுதோ அதை செஞ்சிருங்க. அதுக்கு நீ சொல்ல போனா அது அல்லாஹ் சொல்றான், நானே கேட்பது மாதிரி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானே கேட்கிற மாதிரி. அந்த இடத்துல நீ உணவு அழிச்சிருந்தீங்கன்னா அது எனக்கு கொடுத்த மாதிரி தான் பண்ணலாம். அவர் இந்துவா, கிறிஸ்டினா, ஏழையா, பணக்காரனா, அல்லது வழிபோக்கரா, அது எதையும் பார்க்காதீங்க. உங்க வேலை என்னன்னா கேட்டோன்னு கொடுத்துருங்க. இது அந்த உணவுக்கு மட்டும்தான் இந்த விதிவிலக்கு வச்சிருக்காங்க சொல்லலாம். அவங்களுக்கு இனி சொல்ல போன திருடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க சொல்லலாம். உணவுக்காக நீ ஒரு வடையை தூக்கி 3 நாளா பசி கேட்டு கேட்டு பார்த்தாரு, கொடுக்கல, ஒரு 2 வடையை தூக்கி தின்றுட்டாரு. இப்ப இவரை நீங்க குற்றவாளி கொண்டு நிப்பாட்ட முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிறாங்க. ஒருத்தர் தோட்டத்துக்குள்ள பூந்துட்டாரு, பூந்து நல்லா தின்றுட்டாரு, தின்னுட்டு கொஞ்சம் மடியிலையும் கட்டிட்டாரு, தோட்டத்துக்காரங்க குடிச்சிட்டாரு. குடிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் கேட்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னப்பா எதுக்குப்பா திருடுன? பசிதான். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விடு, அவரை விடு, அவர் உரிய உரிமையை நீ கொடுக்காம தடுத்துருக்க, அவருக்கு உணவு அளிச்சிருக்குன்னு நீ அதை விட்டுட்டு திருட்டுப்பட்ட கட்டுற, நீ கொண்டுட்டு போகமாட்டாங்க ரசூலுல்லாஹ். நம்மன்னா என்ன சொல்லியிருப்போம், என்னையா தீர்ப்பு சொல்றேன்னு நம்மளுக்கு. ஆனா அறிவை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறோம். பசியில மனுஷனுக்கு விதிவிலக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கேட்கறது, அந்த மாதிரி இடத்துல உணவு உடுக்கான கஞ்சர்கள் இருப்பார்கள். தெரியாம இருந்து பண்ண வரைக்கும் தூக்கி போட்டுருக்கும். இனிமேல் அதை ஃபாலோ பண்ணும். ஆனா கேட்டும் கூட கொடுக்காத கஞ்ச பிஸ்னாரிகள் இருந்தார்களானால் அவர்களிடத்திலிருந்து செல்வத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வழி நேர்ச்சை. இந்த நேர்ச்சி செஞ்சா செஞ்சுதான் ஆகும் அப்படின்னு இடத்துக்கு வந்துடணும். அதுலேயும் அந்த மாதிரி ஆள் இருக்காங்க வைங்க, நோயில கஷ்டப்பட்டு இருக்கவன் கஞ்சனா இருக்கும்போது இந்த நோயை நிவர்த்தி பண்ண அல்ல, நான் ஒரு 10 ஏழைகளுக்கு உணவளிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு வைங்க, நோய் நிவாரணம் ஆயிடுச்சுன்னா 20 வேலை கூட கொடுத்துருவோம் சந்தோஷத்துல. அப்பாடா போயிடுச்சு நோய் நம்ம விட்டு. கஞ்சன்ட்டு இருந்து தாராளத்தன்மையை நேர்ச்சை உருவாக்குது. இதுதான் அதுல உள்ள ஒரே நன்மையை தவிர வேறு விதியெல்லாம் மாத்திராது. விதியில நோய் எது வரைக்கும் இருக்கிறோம் அல்லாஹ் நாடி இருக்கானோ அது வரைக்கும் இருக்கு. நம்ம பாஸ் ஆகணுமா, பொதுவா இதுதான் நேர்ச்சியில பெரும்பாலும் வரும். பிள்ளைய +2 10th உடனே நமக்கு வர்றதே, என் பிள்ளை பாஸ் ஆயிடுச்சு நான் குர்பானி கொடுத்துட்றேன், என் பிள்ளை பாஸ் ஆயிடுச்சு அவங்க இன்னும் 10 ரக்காத் தொழுகிறேன், என் பிள்ளைக்கு என்ன வேணுமோ மார்க்கம் அனுமதிச்சதை செய்வதற்கு அனுமதியும் இருக்கு, செய்யலாம், தப்பு கிடையாது, செய்யலாம், இதை செய்யணும், செய்யறதுக்கு மார்க்கம் சொல்லியிருக்கு. இந்த நேர்ச்சிகள்ல என்ன நடக்குதுன்னா, இதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. இந்த 2 வகையிலையும் யூஃபூன பின்-நத்ர் அல்லாஹ் ஸலாஹிக்கிறான் சஹாபாக்கள். அவர்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவார்கள். எதற்காக? யஹாஃபூன யௌமன், ஒரு நாளை பயப்படுவார்கள். ஷர்ருஹு முஸ்ததீரா, கடுமையான தீங்குகள் சூழ்ந்திருக்கிற மறுமை நாளை பயந்து கொண்டு அதை செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இனி சொல்ல போனால் காபாவுக்கு போகிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற போது வல் யூஃபூன சும்மல் யக்லு தஃபஸல், அவர்கள் நகங்களை வெட்டி முடிகளை சிரைத்து மொட்டையடித்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும். நேர்ச்சிகளை அவர்கள் நிறைவேற்றட்டும். ஒட்டகங்களை கொண்டு வந்திருந்தா, ஆடுகளை கொண்டு வந்திருந்தா, மாடுகளை கொண்டு வந்திருந்தா அவர்கள் நிறைவேற்றட்டும். பழமைமிக்க இந்த வீட்டை அவர்கள் தவாஃப் செய்யட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இது மக்காவிலேயே கடமையாக்கினாங்க. இப்ப நிபந்தனை அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும். மொட்டை அடிக்கிறது கூட அல்லாவுக்கு தான் செய்யணும். நேர்ச்சி செய்யற முடிதானே நினைச்சிடக்கூடாது. நான் முடி இறக்குறேன் அப்படின்னா அது குறிப்பாக பிள்ளையே இல்லைன்னு வைங்க, நம்ம ஆளுகளுக்கு எங்கத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவுளியாக்கள் பேர் வந்துடும். அவங்க நேர்ச்சி செய்யறது கூட பிள்ளை வந்துருச்சுன்னா தூக்கி கொண்டு வந்து மொட்டை ஏர்வாடிக்கு அடிக்கிறேன், அஜ்மீருக்கு அடிக்கிறேன் அப்படின்னு. இது எல்லாம் எதுல வருதுன்னா இந்த நேர்ச்சிக்குள்ளதான் வருது.
எந்த ஒரு நேர்ச்சி செய்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்திருந்தால் அதை அவர்கள் முறித்து கொள்ளட்டும், நிறைவேற்ற வேண்டாம். அதை தடை செஞ்சுட்டாங்க ரசூலுல்லாஹ், பண்ணவே கூடாது. ஆனா என்னன்னா முஸ்லிம்கள்ல பெரும்பான்மை இதுதான் நடக்கும். அதற்கு அவங்க ஒரு பெரிய புத்தகமே போட்டு வச்சிருக்காங்க. அந்த புத்தகத்துக்கு பேரு இனாயத்துல் அனாம், மனிதர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்காது, ஹிதாயத்துல் அனாம் அந்த புத்தகத்துக்கு பேர். அதுல இதுக்கு சம்பந்தமா கட்டுக்கதைகளை அள்ளி விட்டுருக்கானுங்க. அதுல ஒரே ஒரு கதையை கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. என்னன்னா, ஷேக் ஷா ஹசன் அலி அசீபாத் அவர் பேர். அவருடைய சமூகத்துல ஒரு பெண் வர்றாங்க, ஒரு கணவன் மனைவி வந்து அவர்களை கேட்குறாங்க, நாங்கள் கல்யாணம் முடிச்சு பல வருடங்கள் ஆகிடுச்சு, பிள்ளையே இல்லை, நீங்க எங்களுக்காக புள்ள கேட்டு பிரார்த்தனை செய்யுங்க. அவரும் துவா செஞ்சுட்டார். துவா செஞ்சா குழந்தை உண்டாயிடுச்சு. குழந்தை 9 மாசமா வளர்ந்துருச்சு. இப்போ 9வது மாசம் பிரசவம் வரும்ல, பிரசவம் வெளியில வந்தா மண்டை மட்டும் வெளியில நிற்குது, உடம்பு ஃபுல்லா உள்ள இருக்கு. பிரசவத்துல அந்த அம்மா துடிக்குது, வெளியில குழந்தை வராம பயங்கர சித்திரவதை அனுபவிக்கிறது. அந்த நேரத்துல அந்த நேர்ச்சி பண்ணவர் பேரு ஜாஃபர் மிர்பால் அல் முசஃபர் பூரி, இந்தியாக்கார் தான். முசஃபர் பூர் இருக்கு, முசாஃபர் நகர் அடிச்சுட்டு துவம்சம் பண்ணாங்க, அதுதான் அந்த ஊருக்கார் தான். எது யூபி, அங்க அந்த ஊர்ல கலவரத்தை ஏற்படுத்த அந்த மொட்டை முதலமைச்சர் உட்கார்ந்து, அந்த ஊர்ல தான் அவர் பேர் என்ன, ஜாஃபர் மீர்பாவி. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தான் அந்த கணவன். அவர்கிட்ட வந்து நண்பர் சொல்றாரு, உன் மனைவிக்கு குழந்தை கொடுத்தது அந்த அவுலியா தான். யாரு? ஷா ஹசன் அலி அசீபாத், அவர் பேரை தெரியும். இவர் தான் கொடுத்தாரு. நீ அது என்ன நேர்ச்ச? 500 திரகங்கள். அந்த காலத்துல காசு 500 திரகம் அவருக்கு நேர்ச்சை பண்ணியிருக்காரு. நீ அதை கொடுக்கல, அதனால என்ன ஆகுதுன்னா உன் குழந்தை வெளியே வர மாட்டேது. நீ உடனே போய் அவர் கொடுக்க வேண்டிய நேர்த்திக்கடனான நேர்ச்சியான அந்த 500 திரகத்தை கொடுத்துரு. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஜாஃபர் மிர்பாய் தௌஹீத் ஆயிட்டார் இந்த இடத்துல. அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வா பார்த்து ஒரு குழந்தை எனக்கு கொடுத்துட்டான், இதுல எவருடைய துவா இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எழுதும் போது என்று கர்வத்தோடு சொன்னார். உடனே அவருக்கு கோபம், நண்பர் ஓடி போய், ஷேக் அவர்களே, இவர் இந்த ஜாஃபர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னே. அந்த அவுலியா என்ன சொல்லியிருக்கணும்? உண்மையாக அவர் அவுலியாக இருந்தா கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. குழந்தைய கொடுத்தது யாரு? அல்லாஹ் தான் கொடுத்தான், அதான் நான் சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? கொடுக்கிறதுக்கு உரிமை உள்ளவனுக்கு எடுத்துக்கொள்வதற்கும் உரிமை இருக்கிறது என்று சொன்னார். அந்த குழந்தை மாயமாக மறைந்து போயிடுச்சு. குழந்தையே இல்லை, வயிற்றுக்குள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. ஏன்? கொடுத்த மீர்பால் ஷா ஹசன் அலி வலியை இப்படி எழுதி வச்சிருந்தா பயம் வருமா வராதா? இதை பாடமா சொல்லி கொடுத்து அது யார்? உலமாக்கள் பயபக்தியோட. அவர் பேரு சொன்னாலே நமக்கு பேரை உச்சரிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஷா ஹசன் அலி அசீபாத் அப்படி சொன்ன கந்த சொல்ல குதிரத்துக்கு தாமத்துக்கு பறக்காத்து சொல்றாங்க. என்னன்னா அப்படின்னா அந்த குதூகலத்துல இப்படி சொல்லி முஸ்பேற்றி விட்டதனுடைய விளைவு தான் இந்த அமலையே நாசமாயிட்டாங்க. இப்படி செய்வது பச்ச ஷிர்க், செய்யவே கூடாது. அல்லாஹ்வுக்குத்தான் நேர்ச்சை பண்ணணும், மாறாக மற்றவர்களுக்கு நேர்ச்சை பண்ணவே கூடாது. இப்படி செஞ்சு அது நபிமார்களுக்கு செஞ்சாலும் இதுதான் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நான் இப்படி மொட்டை அடிக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா நான் காபாவுக்கே வந்து நபிக்காக ஒரு மொட்டை அடிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டார், செஞ்சுட்டாருன்னா அவர் இஸ்லாத்துக்குள்ளே இல்லை, முருத்தத். தெளிவா ஃபத்வா கொடுக்குறாரு. என்னது? அவரு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரு, அவருக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்றாரு. அப்படின்னா இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மக்கள்லாம் என்ன நிலைமை கொஞ்சம் யோசிக்கணும்ல.
இந்த மக்களுடைய நிலைமை நினைச்சா பரிதாபமாக இருக்கிறது. பூமியிலே ஆதரவு இல்லாமல் 7 வானங்களுக்கு மேல இருக்கிற அரசுடைய ரஹ்மானுடைய ஆதரவும் இல்லாமல் தவிக்கிறார்கள். திருந்துங்கள், விடுங்கள், இதெல்லாம் விட்டுட்டு நீங்க அல்லாஹ்விட்ட நேர்ச்சி செய்யுங்க. அல்லாஹ்விட்ட நேர்ச்சி செஞ்சு அல்லாஹ் நிறைவேற்றி தர்றான்றான், உங்களுக்கு தருவாங்க. இப்ப இப்ப இந்த நேர்ச்சியில இன்னொரு சிக்கல் இருக்கு. நெருக்கடி நேரத்துலதான் மனுஷன் அள்ளி விடுவான் வார்த்தைகளை. அதானே, நோய் 10 வருஷமா இருக்குன்னு வைங்களேன், இந்த நோய் மட்டும் அல்லாஹ் என்னைய குணமாக்கிட்டான்னா கண்டிப்பா ஒரு 100 ஆட்டையாவது நான் குர்பானி கொடுத்துருவோம். இவர் நோய்க்கே மாத்திரை வாங்க கஷ்டம், ஆனால் நோயினுடைய நெருக்கடியில் இதுதான். என் மனைவிக்கு மட்டும் சரியான முறையில் சோர் பிரசவம் ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பா அக்கிக்கா 30 ஆள் கொடுப்போம் பாய். இவர் நேச்சர் பண்ணிட்டாரு, கொடுக்க முடியுமா? 100 நோய் போய் நிவர்த்தி ஆகி நேர்ச்சியை நிறைவேற்றலாம்னு பார்த்தா இன்னொரு நோய் வந்துடும். இப்ப எங்கடா 100 ஆடு வாங்குறது? அதானே, எங்க போய் 30 ஆடு வாங்குறதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கஃபாரத்து பின் நத்ர் கஃபாரத்துல் யமீன். இப்படி நேர்ச்சி செய்தவர்கள் குற்ற பரிகாரமாக அவர்கள் செய்ய வேண்டியது நேர்ச்சியை முறிக்கணும். அப்படி முறிப்பதற்கு வழி என்னன்னா, சத்தியம் செய்து முறித்தால் என்ன குற்ற பரிகாரமோ அதையே செய்யணும். ஒரு ஆள் சத்தியம் செஞ்சுட்டு முடிச்சா அதுக்கு பரிகாரம் என்ன? பத்து ஏழைகளுக்கு உணவளிக்கணும். எத்தனை ஏழைகளுக்கு? 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். ஒரு நாளுடைய உணவு, ஒரு வேளை உணவு இல்லை, ஒரு நாளுடைய உணவு இல்லை அப்படின்னா நடுத்தரமாக 10 துணி, அந்த 10 பேர்த்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், துணி வாங்கி கொடுக்கணும். அப்படியும் முடியலையா, அடிமை இருந்தால் அடிமையை விடுதலை செய்யணும். குர்ஆன் வசனமா சொல்றது, அடிமையை விடுதலை செய்யணும். அப்படி இல்லையா 3 நோன்பு வைக்கணும். மார்க்கம் எளிமையாக்கி கொடுத்து 3 நோன்பு வச்சுட்டு நீங்க இந்த நேர்த்தி கடனை முடிச்சுக்கங்க என்று மார்க்கம் சொல்லுகிறது. தெளிவாக சத்தியத்தை நேர்ச்சியினுடைய வரையறை இவ்வளவுதான். ஏற்கனவே இப்ப தெளிவா பாருங்க, ஏற்கனவே இருக்கிற அல்லாஹ்வும் ரசூலும் காட்டிய ஒரு அமலைத்தான் நேர்ச்சை செய்யணும். அப்படி நேர்ச்சை செய்வதை உள்ளத்தால நினைச்சா அது நேர்ச்சி ஆகாது. நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு நம்ம இப்படி நினைச்சோம் செய்யலை, அதனால நமக்கு இவ்வளவு பாதிப்பு நினைப்போம். நினைக்கிறது இல்லை, வாயால மொழிவது. அப்படி செஞ்சுட்டா கண்டிப்பா என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். பொதுவா செய்கிறது, பஜ்ருக்கு நான் இனிமேல் வருவேன்ட்டு 3 நாள் தொடர்ந்து பேசாம விட்டுட்டு போயிடக்கூடாது. தொடர்ந்து நீங்க கடமையாக்கிக்கிட்டீங்க, அல்லாஹ் கடமையாக்கினது ஒரு பக்கம், இப்ப சேர்த்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தனக்கு தானே கடமையாக்கி இருக்கிறீங்க. முன் சுண்ணத்தை விடாமல் நான் இனிமேல் தொழுவேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. நீங்க உங்களை கடமையாக்கிக்கிட்டீங்க. பஜ்ர் ஃபர்லு அல்லாஹ் கடமையாக்குனது, சுண்ணத்தை யார் கடமையாக்கியிருக்காங்க? நாமளே கடமையாக்கிருக்கோம். இனிமேல் ஒரு நாளைக்கு லுகாவை விடாமல் நான் தொழுது வருவேன் அல்லாஹ்வுக்காக என்று நேர்ச்சி சொல்லிட்டோம்னா லுகா தொழுகையை விடாமல் தொழுது வரணும். விட்டீங்கன்னா பரிகாரம் என்ன? 3 நோன்பு தான் ஈஸியா தெரியுது, அது கடைசியா கொடுத்த சாய்ஸ். ஃபர்ஸ்ட் 10 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், அதை விட்டுரும் பாருங்க. நேர்த்தி கடமை முக்கியமானது அதுதான். ஃபர்ஸ்ட் 10 ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. அப்படி இல்லைன்னா துணி கொடுங்க, அப்படி இல்லைன்னா விடுதலை விடுங்க. அப்பயும் முடியலன்னா தான் 10 ஏழைக்கு உணவளிக்க சக்தி பெற்றிருக்கிற ஒருத்தர் எனக்கு முடியல, நான் 3 நோன்பு வச்சு இன்னி அல்லாட்ட விளையாடுறது. நான் உனக்கு செல்வத்தை கொடுத்து 10 பேருக்கு உணவளிக்கிற வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறேன், ஒரு ஏழைகளை கொண்டு போய் கொடுங்க. இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. நேர்ச்சர் பண்ணிட்டோம், நிறைவேற்றுறோம், அந்த உணவை சாப்பிடலாமா கூடாது? நீங்க தான் இருக்கிறீங்க, 10 ஆடு அறுத்துட்டீங்க, ஏழைகளுக்கு கொடுக்கறதுதான் சத்திய நேர்ச்சர் பண்ணிருக்கீங்க. இந்த இறைச்சியை சாப்பிடலாமா கூடாதா? சாப்பிடக்கூடாது, ஃபுல்லா தூக்கி கொடுத்துடணும்.
கடமையாக்குறதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. அதுக்கு தான் சொன்னாங்க ரசூல்லா, பேசாம கடமையாக்காம இருந்துருங்க, சிறப்பு. நீ கடமையாக்கிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து பக்கத்துல அண்ணன் வந்து நிற்பாரு, தம்பி வந்து நிற்பாரு, அவரெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஏன் பிள்ளையே வந்து பாப்பா அந்த ஈரலை எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க, தூக்கி கொடுத்துடணும். ஒருவேளை நீங்க செய்யும் போதே சொல்லிடணும், நான் ஏழைகளுக்கும் கொடுப்பேன், எனக்கும் என் குடும்பத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு நீங்க நேற்று தெளிவா பண்ணிருக்கணும். அதனால இந்த கடமை என்பது நமக்கு நாமே கடமையாக்கி கொள்கிற இந்த அமல், இந்த நேர்ச்சை என்ற வணக்கம் ரொம்ப சிக்கலானது, அதே நேரத்தில் தேவையும் உள்ளது. சில நேரங்களில் முடிவாக எடுத்து நீங்க செய்வீர்களானால் அதுல நிறைய நன்மைகள் வரும். ஏன்னா அல்லாஹ் தொடர்ந்து செய்து வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை நம்மளை காட்டியிருக்கிறான். இன்னொன்று, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நிபந்தனைகளுடன் கூடிய அமலாக வைத்திருக்கிறான், அதையும் செய்யலாம். அப்படி செஞ்சுட்டு நிறைவேற்ற முடியாதவர்கள் பரிகாரமாக 10 ஏழைக்கு உணவளிக்கலாம், அல்லது உடையளிக்கலாம், அல்லது நோன்பு வச்சுக்கலாம். இன்னைக்கு அடிமை கிடையாது, குரான் சொல்றதுனா அடிமை கிடையாது, நோன்பு வச்சுக்கலாம். இந்த அமல் இதுக்கு முரணாக எது அவுளியாக்களுக்கும் நபிமார்களுக்கும் மலக்குமார்களுக்கும் மரங்களுக்கும் செடிகளுக்கும், இனியும் சொல்ல போனால் லால்பேட்டையிலிருந்து ஒரு பெண் இந்த நேர்ச்சை பண்ணி நிறைவேற்ற போனதை நாங்கள் போய் தடுக்க போய் எங்கள் மேலே பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அம்மா கடைசியில் சொல்லுது எங்களுக்கு தெரியாது, பாவியா இருந்துச்சு. நம்ம அந்த அந்த ஏக்கத்தோட சொல்லுறது அவ்வளோ பெரிய பாவமா பாயம். இதெல்லாம் யாரு சேரும் இந்த பாவமெல்லாம்? இதெல்லாம் பாவம்னு சொல்லி கொடுத்ததுதான லால்பேட்டையில அடுப்பே எரியாமல் நூற்றுக்கணக்கான மாணவர்களை மார்க்க படிப்பதற்கு தினம் தினம் அந்த மக்கள் தாங்கள் கஞ்சியை குடிச்சாலும், தாங்கள் பழைய சோறை சாப்பிட்டாலும், தாங்கள் சோறே இல்லைன்றால் கூட நல்ல உணவாக செஞ்சு கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இதெல்லாம் மௌலுது ஓதுறதுக்கு நினைச்சுக்கிட்டாங்க. மௌலுது ஓதுறதுக்கு எவ்வளவு பெரிய பாவம் தெரிஞ்சு ஒரு வருடம் கொடுக்க மாட்டாங்க, உனக்கு சோறு கிடையாதுன்னு. ஆனா இதெல்லாம் எதை நம்பி கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பாவி ஆயிடக்கூடாது என்ற நம்பிக்கையில தான் இந்த மதரசாவை கட்டி காக்குறாங்க. அதுக்கு கொஞ்சமாவது அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லா மக்களுக்கும் சொல்லுங்க. நீங்க இதை சொல்லணும், சொன்னா நாங்க சொல்றது கொஞ்சத்துக்கு தான் சேரும், எல்லாருக்கும் போய் சேருங்கன்னா. மூத்த உலமாக்கள் நம்ம கண்ணு முன்னால வாழ்ந்து போன பிபாஸ் ரஹிமஹுல்லா, சாலிஹ் ஹுசைன் ரஹிமஹுல்லா, இப்ப இருக்கக்கூடிய சாலிஹ் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லா, இன்னும் நிறைய உலமாக்கள் இதை தெளிவாக அரபு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய உலமாக்கள் தான் கள்ள மௌனதாக்குறார்கள். ஏனென்றால் உலமா சபையை பிரிஞ்சு போய் பாதி அவுளியாக்களுக்கு நேர்ச்சி செய்யலாம் என்ற கொள்கையையும், சிலர்கள் செய்யக்கூடாது என்ற கொள்கைக்குள்ள மாட்டிட்டு சிக்கி அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுக்கிறார்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். முயற்சி என்பது அல்லாஹ்வுக்கு மிக தூய்மையாக இஹ்லாஸோடு செய்ய வேண்டிய வணக்கம். அதை முறையாக அல்லாஹ்வுக்கு முயற்சி செய்வோம், முறையாக நிறைவேற்றுவோம். நிபந்தனையுடன் கூடியதை முடிஞ்ச அளவு தவிர்ப்போம், முடியாத பட்சத்தில் செஞ்சு நிறைவேற்றுவோம். அப்பையும் அல்லாஹ் நம்மளுக்கு நிறைவேற்ற முடியாத சூழலை ஏற்படுத்தினால் குற்ற பரிகாரங்களை சரியான முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் சரியான கொள்கையில் போய் சேர்வோம். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீகை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. சுப்ஹானல்லாஹ்.